வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் குனியமுத்தூரில் ரீசேலுக்காக இருக்கக்கூடிய ஒரு 10 சென்ட் லேண்டு பார்க்குறக்கு வந்திருக்கோம். இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தம் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி கோயம்புத்தூர்னாவே 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தாண்டி தான் நிறைய லேஅவுட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. சிட்டிக்குள்ளெல்லாம் லேண்ட் இருக்கா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது. இங்கெல்லாம் லேண்ட் ஒன்றும் ரீசேலுக்கு இருக்காண்ணா? இருக்குங்க. இப்போ சிட்டியை பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே லேண்டுன்றதே இல்லை, ரீசேலுக்கும் இல்லை, எல்லாமே பில்டிங் ஆகிடுச்சு. அப்படியே ரீசேலுக்கு இடமா இருந்தாலும் ரீசேலுக்கு எதுவும் வர்றதில்லைங்க. வந்தாலும் நம்ம பட்ஜெட்டுக்கு எதுவுமே அடங்கி போகிறதில்லைங்க. எல்லாமே 50 lakhs 60 lakhs தான் சென்ட்டு. ஆனால் இது பார்த்திங்கன்னா சிட்டிக்கு நியர்பையாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6.5 கிலோமீட்டர்ஸு, உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்ரு, பாலக்காடு மெயின் ரோட்லேருந்து குனியமுத்தூர் அன்னபூர்ணா ஹோட்டல்லேருந்து ஜஸ்ட் 600 மீட்டர்ஸ் பேக்கில் இருக்குங்க. நேரு காலேஜுக்கும் நேர் பேக்கில் இருக்குங்க. ஓகேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணாக்கும் அந்த கேஎஃப்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய கட்டில் உள்ளே வந்தோம்னா மெயின் ரோட்லேருந்து 600 மீட்டரில் தானுங்க இந்த சைட் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து பார்த்தாவே பார்த்தீங்கன்னா நேரு காலேஜ் தெரியுது. நீங்கள் அங்கே பார்க்குற அந்த பிங்க் கலர் பில்டிங் பார்த்தீங்கன்னா நேரு காலேஜ். அந்த காலேஜ் வந்து மெயின் ரோட்டில் இருக்குது. அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ஆனால் இது டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டா? டிடிசிபி அப்ரூவ்டுங்க. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் இந்த லேண்டோட அளவு சொல்லிடுங்களேன். லேண்ட் வந்து 9 சென்ட்டு 277 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதாவது 9.63 சென்ஸுங்க. இதோட நீள அகலம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 62ங்க, ஓகே, சைடில் 69ங்க, பின்னால் 89ங்க, அந்த சைடில் 62ங்க. ஓகே. அப்போது 9.67 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம உள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச் ரோட்டில் வருவோம். உள்ளே வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கட் ரோட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடு ஆப்போசிட்டில் டெட் எண்டில் இந்த சைட் அமைஞ்சிருக்கனால வீட்டுக்கு முன்னாடி இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வண்டியெல்லாம் வந்து இப்படியே நம்ம போட்டு கூட வீட்டுக்குள்ளே போய்க்கலாம். பெரிய சைட்டாக இருக்கிறனால கண்டிப்பாக சின்ன வீடாக யாரும் கட்ட போகிறது கிடையாது. ரெண்டல் விடுற மாதிரியோ இல்லாட்டி பெரிய பங்களா டைப்லையோ தான் வீடு கட்டுவாங்க. பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் இன்றைக்கெல்லாம் விட்டு தான் கட்டுறாங்க. பங்களா டைப்லையோ இல்லாட்டி ஜாயின் வெஞ்சர் போட்டு கட்டுறதுக்கும் நல்ல ஏற்ற இடங்க. ஓகே. நல்ல பெரிய பங்களா கட்டுறதுக்கும் ஏற்ற இடங்க. ஓகே. சின்ன வீடாக இருந்தால் ஒரு 3 வீடு தனியாக பிரித்து, ஓகே, நம்மளை பிரித்து கட்டி வித்துடலாங்க. ஓகேண்ணா. ஆனால் இங்கே நான் சிட்டிக்குள்ளே இருக்கிறனால இதை நான் கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். இங்கே பக்கத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ஸு டெவலப்மெண்ட்ஸு நமக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள்லாம் கிடைக்கிறது, அந்த மாதிரிலாம் பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது? ஆமாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 600 மீட்டரில் பாலக்காடு ரோட் இருக்குங்க. மேலாப்லேயே அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்குது. ஓகே. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் சூப்பர் மார்க்கெட் 700 மீட்டரில் இருக்குது. கோவை பழமுதிர்ச்சோலை இருக்குது. ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குதுங்க. எல்லா ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது. பேங்க்ஸ் நிறையா இருக்குது. பக்கத்துலேயே நிர்மலா மாதா ஸ்கூல் இருக்குங்க. சரஸ்வதி வித்யாலயா இருக்குது. ஆர்கேவி ஸ்கூல் இருக்குது. கிருஷ்ணா காலேஜ் பக்கங்க. கிருஷ்ணா காலேஜ் இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க. எல்லாமே பக்கத்துலேயே இருக்குங்க. பேங்க்ஸு, ஏடிஎம்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குங்க. ஆக்சுவலாக மெயினில் இருக்கிறனால நான் இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுங்க, இருந்தாலும் கோயம்புத்தூரை தாண்டி வெளியூரில் இருக்கிறவங்களும் நம்ம வீடியோ பார்க்குறனால இந்த ஒரு கேள்வியை நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம். குனியமுத்தூரில் முன்னாடியே சொன்ன மாதிரி கேஎஃப்சிக்கு பேக் சைடில் 600 மீட்டர்ஸில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்டெச்சில் மட்டும்தாங்க வீடுகள் கம்மியாக இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு சுந்தராபுரம் வந்துடும். இதை தாண்டி ஒரு 600 மீட்டர்ஸ்லேருந்து தொடர்ந்து வீடுகள் மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு ஸ்டெச் மட்டும்தான் இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற லேண்ட் இன்னும் அப்ரூவல் ஆகலைங்க. அது லேண்டாகவே இருக்குது. அதனால இந்த இடம் நம்ம சைட் வரைக்கும் டிடிசிபிங்க. ஓகே. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பிட்டு வந்து லேண்டாகவே இருக்குங்க. இன்னும் அவங்க லேண்ட் யூட்டிலைசேஷன்லேயே இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அக்ரி லேண்டாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாகவே டெவலப் ஆகிடுச்சு. இங்கேருந்து நேராக நிர்மலா மாதா ஸ்கூல் அப்படியே நேராக சுந்தராபுரம் வரைக்குமே டெவலப் ஆகிடுச்சுங்க. அண்ணா சொன்ன மாதிரி முழுசாக வீடு வந்துடுச்சுங்க. ஓகே. அண்ணா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்டெச் மட்டும்தான் இன்னும் தோட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இந்த தோட்டத்தை தாண்டினா பார்த்தீங்கன்னா நிர்மலா மாதா ஸ்கூலில் வரும். அதுக்கப்புறம் அப்படியே சுந்தராபுரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டு. இந்த சைடு பார்த்தோம்னாலும் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா மட்டுமாக தான் இருக்கும். இடையில இருக்கக்கூடிய இந்த ஸ்டெச்சு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேண்டாக நமக்கு கிடைக்கிது. ஆனால் சிட்டிக்குள்ளேயே சைட் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிட்டி தாண்டி 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தாண்டி தான் நிறைய சைட்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளேயே சைட் வச்சுருக்கீங்க. ஏன்னா அவுட் சைட்லேயே இன்றைக்கெல்லாம் ரேட் அதிகமாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன ரேட் இப்போ சொல்ல போகிறீங்க?
அண்ணா கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்டோன்னா அண்ணா வந்து ஒரு நாள் டைம் கொடுங்க தம்பி, வீட்லேயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கால் பண்ணி தம்பி டோட்டலாக 9.63 சென்ட் இருக்குது தம்பி, ஒரு சென்ட் 13 லட்ச ரூபா கோட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே அதுவும் நம்ம இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனில் 13 லட்ச ரூபா ஒரு சென்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுங்க. ஏன்னா நம்மளே கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்லேயும் கோயம்புத்தூர் சக்தி ரோட்லேயும் இன்றைக்கி மேட்டுப்பாளையம் அன்னூர் வரைக்குமே நிறைய லேவுட்ஸ் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி அன்னூர் மேட்டுப்பாளையத்துலேயே ஒரு சென்ட்டோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் இந்த ப்ரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கிறது கோயம்புத்தூர் குனியமுத்தூர், ரொம்ப ரொம்ப மெயினான லொக்கேஷனுங்க. இந்த லொக்கேஷனில் ஒரு சென்ட் 13 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிறதே ஆச்சரியமான விஷயம் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் யாராவது கோயம்புத்தூரில் சிட்டிக்குள்ளேயே இடம் தேடிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 10 சென்ட் பார்த்துட்டு இருக்கேன், பட்ஜெட்குள்ளே பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டுக்கு ஒரு விசிட்டை போட்டுருங்க. இதாங்க 9.67 சென்ட்டு லேண்ட் ஏரியாங்க. டோட்டலாக 9.5 சென்ட்டு. ஒரு பெரிய பங்களா கட்டுறக்கோ இல்லாட்டி ரெண்டல் போர்ஷனுக்குலாம் கட்டினீங்கன்னா நல்ல ரெண்டல் கிடைக்கும். ஏன்னா மெயின் ஏரியா ஈஸியாக ரெண்டலுக்கு போயிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட திரும்ப வரலாம். நீங்களும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஏதாச்சும் சைட் ரீசேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.